இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஷின் எப்படி செக் பண்ணுறது, அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுவே மிஷின். இதில் 0-12 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12ங்கிறது 12 வோல்ட்டையும் 0ங்கிறது மைனஸ் குறிக்கிறது. ஃபஸ்ட்டு 2 பின் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர பவரு, 2வது 2 பின் வந்து சுவிட்சுக்கு போகிறது, 3வது 2 பின்னு வந்து கீழே பேட்டரிக்கு உள்ளதுக்கு, அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்காக உள்ளது. ஃபஸ்ட்டு எப்போதும் இன்புட், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போகிற வோல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போட்டிருக்காங்க பாருங்கள், அதை போட்டு கிளியராக 12 வோல்ட்டு உள்ளே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எப்போதும் ஏசி வோல்டேஜாக வரும். அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அக்சசரிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இது பண்ணியிருக்காங்க. வோல்டேஜ் செக் பண்ணிட்டோம், 12 வோல்ட்டு கரெக்டாக வந்துச்சு. அதனால் இப்போ பேட்டரியில் சப்ளை வருதா, நமக்கு பேட்டரியில் சப்ளை வந்தால் தான் அதை சார்ஜ் பண்ணி நம்ம பவர் இல்லாத டைமில் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வே மிஷினு. இந்த வே மிஷினுக்காக மட்டும் கிடையாது, எல்லா மிஷினும் சார்ஜ் லைட்டு, இல்லை நீங்கள் டிசி மிஷின் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ, டிசி அக்சசரிஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் இது பொருத்தமானது தான். அதனால் இப்போ பேட்ரி பாயிண்டில் வந்து நம்ம பவர் வருதா, சப்ளை வருதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கரெக்டாக வந்து அதை செக் பண்ண முடியல. செக் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு 6 வோல்ட்லேருந்து 8 வோல்ட் வரைக்கும் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 8 வோல்ட் வந்துச்சா நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது அது 6 வோல்ட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு சரியானதாக இருக்கும். போர்டு எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. போர்டில் மேக்ஸிமம் ஏன்னா டிசி வோல்டேஜில் வந்து அது ப்ராப்ளமான ஐசியில் மட்டும்தான் ஃபால்ட் வரும். ஆனால் 6 வோல்ட்டு சாலிடாக வருது. 652 சம்திங் அந்த லெவலுக்கு வருது. அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகே. அதில் பவர் கார்டு போயிடுச்சு, பவர் கார்டு லிங்க் பண்ணி விட்டேன். இப்போ ஆன் பண்ணுறோம், சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறோம். சுவிட்ச் ஆன் பண்ணும்போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நமக்கு பேட்டரியில் சப்ளை வருது, டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்குது, ஆனால் மிஷின் ஆன் ஆகலை. ஸோ இப்போ சீரிஸ் பண்ணுறோம், டெஸ்ட்டை வச்சு சால்டிங் அடிச்சு சீரிஸ் பண்ணும்போது ஆன் ஆகுது. அப்போ நமக்கு சுவிட்ச் ஃபால்ட்டு, பவர் கார்டு ஃபால்ட்டாக இருந்திருக்கு, பேட்ரி இல்லை. இதில் வந்து பேட்ரி இல்லாமல் இருந்துச்சு. சரி, இப்போ வந்து தைரியமாக நம்ம பேட்ரி சேஞ்ச் பண்ணி இதை நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.